ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விலாக், மினி விலாக் பார்க்கலாம். நானும் என் பையனும் வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஹேர் கட் பண்ண தான் போயிட்டுருக்கேன். போகிறேன். யூபர் போட்டிருக்கேன். ஆட்டோ வந்துருச்சு, ஆட்டோவில் ஏறியாச்சு. அப்படியே ஹேர் கட் பண்ண அப்படியே ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். சரியான வெயில் அடிக்குதுங்க, செம்ம வெயில். சரி, ஓகே. நான் எப்பவுமே அந்த பியூட்டி பார்லருக்கு போயிட்டு தான் என் பையனுக்கு ஹேர் கட் பண்ணுவேன். அங்கே ஒரு அண்ணா இருக்கார். அந்த அண்ணா வந்து சூப்பராக ஹேர் கட் பண்ணி விடுவார். ஸோ அதனால் எப்போயுமே அங்கே தான் போய் அவனுக்கு ஹேர் கட் பண்ணுவேன். அதனால தான் அங்கே போயிட்டுருக்கோம். வந்தாச்சு. அந்த அண்ணனும் என் பையனுக்கு ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹேர் கட்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி விட்டார். அப்படியே நம்மளும் ஐப்ரோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் பையனை பார்த்தா செம்மையாக ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தார் அந்த அண்ணன். சூப்பராக இருந்தது. அப்புறம் நானும் ஐப்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூபர் போட்டு வெயிட் பண்ண வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி எனக்கு ரெகுலராக பண்ணுறவங்க இருந்தாங்க இல்லை அவங்க. ஸோ இப்போ அவங்க புதுசாக ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களும் நல்லா தான் ஐப்ரோ பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்படியும் நான் ஐப்ரோ பண்ணி 3 months ஆகிடுச்சு. சரி, ஓகே பண்ணிக்கலான்னு சொன்னேன். நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து செம்ம டயர்டு, வெயிலில் வந்தது. ஈவினிங் தான் போனோம். போயிட்டு வர வழியில் அப்படி கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு, பொட்டேட்டோ சிப்ஸ், அதுக்கப்புறம் பட்டர் பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் நைட்டுக்கு மாவு, தோசை ஊற்றுறதுக்கு மாவு வீட்டில் அரைப்பேன். சரி, இப்போது அரைக்கலை. ஸோ அதனால் வெளியே மாவு வாங்கிட்டேன். அப்புறம் பால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வர வழியிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எக்கு வாங்கிட்டு வந்தேன். எக்கு ஃபஸ்ட்டு ரேட் அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் முட்டையும் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். டெய்லி ஒரு பாயில் எக் சாப்பிட்ருவேன். ஸோ அதனால் முட்டையும் வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் டயர்டாக இருந்தது. சரி, காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பால் கொஞ்சமாக இருந்துச்சு. சரி, ஓகே, பாலை சூடு பண்ணிவிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கேன். நீங்களாம் ஈவினிங் என்ன டீ காஃபிலாம் குடிச்சிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ